வணக்கம் நண்பர்களே. இந்த அத்தியாயத்தில் இந்து கோவில்களில் வஜஸ்தம்பம் அல்லது கொடிமரம் உருவானது எவ்வாறு என்பதனை அறிவோம். மகாபாரத போர் முடிந்த பிறகு பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை சிறப்பான முறையில் ஆட்சி செய்து வந்தனர். பாண்டவர்களின் மூத்தவரான தருமர் நிறைய தான தர்மங்களை செய்து வந்தார். ஒரு கட்டத்தில் நமக்கெல்லாம் தோன்றுவது போல தருமருக்கும் தன்னை விட தானமும் தர்மமும் செய்பவர் எவரும் இவ்வுலகில் இருக்க முடியாது என்ற கர்வம் பிறந்தது. அது மட்டும் அல்லாது இவ்வுலகில் சிறந்த நீதிமான் தான் மட்டுமே என்ற எண்ணத்தையும் உருவாக்கியது. தர்மரின் கர்வத்தை அகற்றி அவருக்கு பாடம் புகட்ட எண்ணினார் கிருஷ்ண பரமாத்மா. அதற்காக தர்மரை சந்தித்து, நீ ஒரு அசுவமேத யாகம் செய், அது உன்னுடைய நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் பல நன்மைகளை வழங்கும் என்றார். தர்மர் அஸ்வமேத யாகத்தை தொடங்கினார். அஸ்வமேத குதிரையானது மற்ற பாண்டவர்களுடன் பாரத தேசத்தையே வலமரத் தொடங்கியது. பாண்டவர்களின் பலத்தை அறிந்த பல மன்னர்களும் தர்மரின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் இந்த நிலையானது மணிப்பூர் ராஜ்யத்தை ஆண்ட மன்னன் மைருத் பஜனை கண்டபொழுது மாறியது. இந்த அஸ்வமேத குதிரையானது பாண்டவர்களுடையது என்பது நன்கு தெரிந்தாலும் தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு கொடுக்க அவனுக்கு மனமில்லை. எனவே குதிரையை தடுத்து நிறுத்தினான். மைருத் பஜனின் மகனான தாம்ரத் பஜன் பாண்டவர்களுடன் போரிட்டு முடிவில் அவர்களை சிறைபிடித்தான். இதனை அறிந்த தர்மரும் கிருஷ்ணரும் மாறு வேடத்தில் மணிப்பூர் விரைந்து மன்னன் மைருத் பஜனை சந்தித்தனர். அந்தனர் வேடத்தில் இருந்த கிருஷ்ணர் மைருத் பஜனை நோக்கி, மன்னனே, நாங்கள் இருவரும் காட்டு வழியாக வரும்பொழுது ராட்சசன் ஒருவன் எனது மகனை பிடித்து கொண்டான். அவன் எனது மகனை சாப்பிடாமல் இருக்க வேண்டுமென்றால் உடனடியாக ஒரு மாமிசத்தை கொண்டு செல்ல வேண்டும். அதுவும் சரிபாதி உடல் பாகம் மட்டும்தான் வேண்டுமாம். எனவே உன்னுடைய உடலில் பாதையை தந்தால் நான் என்னுடைய மகனை மீட்டு விடுவேன். அதோடு மட்டும் இல்லாமல் உனது உடலை உன்னுடைய மனைவியும் மகனும் தான் வெட்ட வேண்டும் என்றார். மன்னனும் அதற்கு சம்மதம் தெரிவித்தான். அப்பொழுது அவனது கண்களில் கண்ணீர் வந்தது. இதனை கண்ட தர்மன், கண்ணீருடன் தரப்படும் தானம் எங்களுக்கு தேவையில்லை என்றான். அதற்கு மன்னன், மன்னிக்க வேண்டும் அந்தணர்களே, நான் கண்ணீர் வடித்தது நீங்கள் நினைத்தது போல் அல்ல. என்னுடைய உடலில் ஒரு பாகம் மட்டும்தானே பயன்பட போகிறது, மற்றொரு பாகம் யாருக்கும் பயன்படாமல் போகப் போகிறது என்பதை நினைத்துத்தான் என்றான். இதனை கேட்ட தர்மரின் ஆணவம் முற்றிலும் அழிந்தது. தான் இதுவரை செய்து வந்த தானமும் தர்மமும் இவனுக்கு முன்பு ஒன்றுமே இல்லை என்பதை நினைத்து மிகவும் வருந்தினான். அப்பொழுது கிருஷ்ணன் தன்னுடைய சுய உருவத்தை விஸ்வரூபமாக மன்னனுக்கு தரிசனம் அளித்தார். அது மட்டும் அல்லாது கடவுளை வணங்கும் இடங்களில் எல்லாம் நீயும் உன் மனைவி மற்றும் மகனும் கொடிமரமாக இருப்பீர்கள். அது மட்டும் அல்லாது ஆலயத்தில் உள்ள தெய்வத்தை வணங்குவதற்கு முன்பாக உன்னை வணங்குவார்கள் என்ற வரத்தையும் அளித்தார். கொடிமரமானது ஜீவதாரு என்ற மரத்தினால் செய்யப்படுகின்றது. ஜீவதாரு என்பதற்கு பொருள் உயிருள்ள மரம் என்பதாகும். பிறகு அதன் மேல் தாமிரம் மற்றும் தங்கத் தகடுகளால் மூடப்பட்ட ஆகம விதிகளின்படி சில சிற்பங்கள் செதுக்கப்படும். அதேபோன்று கொடிமரத்தின் மேலே 3 உலோக அடுக்குகள் அமைக்கப்படும். இந்த அடுக்கானது பூமி, அண்டம், சொர்க்கம் ஆகியவற்றை குறிப்பதாகும். இது மேகலா என்று அழைக்கப்படும். அதில் ஒரு சிறிய மணி இருக்கும், அது பாலி என்று அழைக்கப்படும். மைருத் பஜனை நினைவு கூறும் வகையில் கொடிமரத்தின் உச்சியில் ஆகாச தீபம் என்ற சிறிய விளக்கு இருக்கும். மேலும் கொடிமரத்தில் ஏற்றப்படும் கொடிக்கு கஜபடம் என்று பெயர். அந்த கொடியில் நந்தி, கருடன் அல்லது திரிசூலம் போன்றவை பொறிக்கப்பட்டிருக்கும். நாம் கொடிமரத்தை சுற்றாமல் கோவில் பிரதட்சணம் நிறைவு பெறாது என்பதனை அனைவரும் அறிய வேண்டும். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.